இன்று விவசாயிகள் சார்பாக விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் 5 கோரிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். அதில் முதல் கோரிக்கை என்னன்னா, இந்த மர்ம விலங்கு கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பாக நம்முடைய பகுதி, அதாவது திண்டிவனம் வட்டார பகுதியில் அதிகமாக ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆடு மாடுகளை கடித்துள்ளது. இதற்கு இன்னை வரை மெத்தன போக்காக இருக்கிறது நம்ம மாவட்ட நிர்வாகம். அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை. அதுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். 2வது கோரிக்கை என்னென்னா, சந்தை. நம்ம மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் 2 சந்தை இயங்குகிறது. ஒன்று ஆட்டுக்கான சந்தை பார்த்திங்கன்னா செஞ்சி செட்டிப்பாளையம் சந்தை. மாடுகள் அதிகமாக கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு சந்தை எதுவும் பார்த்திங்கன்னா தீவனூர் சந்தை. இந்த 2 சந்தைகளும் பட்ட இரவில் தான் நடைபெறுது. 11 மணிக்கு கூடுறாங்க, வெடிய 4 மணி 5 மணிக்கெல்லாம் சந்தையே காலியாகிடுது. இதனால் என்ன பண்ணுதுன்னா, அருகில் உள்ள விவசாயிகள் வளர்க்கப்படும் மாடு ஆடுகளை திருடு போயிடுது. திருடு போனப்போ கண்டுபிடிக்க முடியல. அவங்க உடனே அந்த மாட்டுகளை ஏற்றின்னு விற்பனை பண்ணி போயிடுறாங்க. தொடர்ந்து விவசாயிகள் காவல்துறையுடையும் பல முறையை காவல்துறை மனு கொடுக்க போகிறாங்க. காவல்துறை என்ன சொல்லுது, இரவல் நடைபெறுது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு தட்டி கழிச்சு விவசாயிகளை திருப்பி பண்ணிடுறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றணும். 3வது ஒரு கோரிக்கை என்னென்னா, நம்ம சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணி திறக்கப்படுகிறது. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே தலாவனூர் வழியாக பண்ருட்டி கடலூர் வழியாக போய் கடலில் வீணாகுது. இப்போ நம்ம மாவட்டத்தில் சம்பா சாகுபடி நடைபெறுகிறது. அதனால் திருக்கோளூர் அருகே உள்ள அணைக்கட்டில் தண்ணீரை திறந்து அது பம்பை ஆற்று வழியாக காங்கேயனூர் அணைக்கட்டு, இங்கே பார்த்திங்கன்னா அகரம் அணைக்கட்டு வழியாக பாண்டிச்சேரி வரைக்கும் அந்த பக்கம் விவசாயிகள் போகலாம். இதனால் லட்சக்கணக்கான ஏக்கர்கள் சாகுபடி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளாக மின் மோட்டார்கள் திருடு போகிறது. இந்த பகுதியாக செஞ்சி வட்டாரம், திண்டிவனம் வட்டாரில் தொடர்ந்து மின் மோட்டரில் திருடு போகிறது. அந்த மின் மோட்டரை இது வரைக்கும் காவல்துறை ஒரே ஒரு விவசாயிகளுக்கும் எடுத்து கொடுத்ததில்லை. ஆனால் எத்தனோ விவசாயிகள் தொடர்ந்து மனு கொடுக்கப்படுகிறது. அந்த மனுக்கு பரிசீலனை காணும். அதனால் இந்த இரவு நேரங்களில் காவல்துறை மிகப்படுத்தி அனைத்து கிராமங்களிலும் ரோந்து பண்டி வைக்கணும் என்பது மாவட்ட ஆட்சியருடைய ஒரு கவனம் நடத்து கொண்டு வரும். ஆர் சக்திவேல், மாநில தலைவர், விவசாயிகள்